ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி நான் என்ன பூ காமிக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு ரோஸ் செடி வாங்கினேன்ல, அதில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா என்ன பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் அவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்குங்க. இது நிறைய பூத்து பூத்து வாடிடுச்சு. ஆனால் மொட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், அந்த சைஸ் தான் வருது. ஆனால் இந்த அளவுக்கு ரோஸ் வந்துடுது உங்களுக்கு. இது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி பூத்து முடிஞ்சிட்டு. இதிலே 4 பூ பூத்துருக்கு. அப்புறம் இதிலேருந்து ஒரு பெரிய காம்பு நீளமாக வந்திருக்கு. இதில் ஒரு மொட்டு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக பூத்து கிடந்த மாதிரி தான் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் ஆசைப்பட்டு போய் சரி வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கினேன். பரவாயில்லைங்க, வாங்கினதுக்கு நல்ல பிரயோஜனமாக தான் இருக்குது. அழகாக வளரவும் செய்யுது, நல்லா தளிர்த்து. இது பார்த்திங்கன்னா இந்த இலைலாம் பார்த்திங்கன்னா அப்படி வலுவலுன்னு பிளாஸ்டிக் இலை மாதிரியே இருக்குது பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இன்னுமே அதுக்கு கொஞ்சம் உரம்லாம் போட்டோன்னா நல்லா வளரும். உள்ள செடி அவ்வளோ களை செடி இருக்குது, அதை கூட எடுக்க முடியாமல். ஆனால் தண்ணி ஊற்றிடுவேங்க, அதுக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டாக கொடுத்துருவேன். அப்பப்போ கிடைக்கும்போது ஏதாவது கடலை புண்ணாக்கு எதையாவது போட்டுறது. எல்லா பூச்செடியிலையும் களை இருக்குது. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் பாருங்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. இது நாட்டு ரோஸ். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மொட்டு வச்சுருக்கு. 1 2 3 4 5 6 7 8 கீழே ஒன்று வருது. இப்போ தான் 9. ஒரே காம்பில் 9 மொட்டு. நம்ம அந்த பன்னீர் ரோஸ் பூக்கிற மாதிரி பூத்துருக்கு. இங்கெல்லாம் இப்போ தான் நல்லா திரட்சி அழகாக வளருது. எவ்வளோ தான் இது காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.